இந்த இருக்கிற இந்த ரெண்டம் எழுத்துக்கள் பெருமதி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப எழுதா? எஸ், இதோட பேரு தான் சீட் ஃப்ரேஸ். இது யாருகிட்ட இருக்குங்கிறத பொறுத்து இதோட பெருமதி மாறுபடும். இந்த வீடியோவில் இந்த எழுத்துனா என்ன, இந்த எழுத்துல முக்கியத்துவம் என்ன, இந்த எழுத்தை எப்படி சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதில் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 12 எழுத்து அப்படி இல்லாட்டி 24 எழுத்துல இருக்கும். முதலாவது உங்களுக்கு சீட் ஃப்ரேஸ் பற்றி வழங்குறது முதல் கிரிப்டோ வாலெட்டுகளை பற்றி உங்களுக்கு முதலாவது என்னன்னு சொல்லி அதில் விஷயம் வழங்கணும். எப்படி நம்மட பேப்பர் கரன்சியலான எல்கேஆர், கனடியன் டாலர், யூஎஸ் டாலர் போன்ற கரன்சிகளை வைக்கிறதுக்கு நம்ம மணி பர்ஸ், பேங்க்ஸ், இது அயன் சேஃப் இதை மாதிரியான டிஃப்ரெண்ட் வாலெட்டுகளை பாவிப்போமோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிகளை வைக்கிறதுக்கு டிஜிட்டல் வாலெட்ஸுகளை பாவிப்போம். இப்படி நம்ம கிரிப்டோ கரன்சியில் வைக்கிற இந்த டிஜிட்டல் கரன்சிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைப் இருக்குது. ஒரு கேட்டகரி என்னன்னு சொன்னால் ஹாட் வாலெட், கோல்டு வாலெட்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட், நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொல்லி இந்த வாலெட்ஸ்களை பிரிப்பாங்க. நீங்கள் வச்சிருக்கிறது ஹாட் வாலெட்டாக இருந்தாலும் சரி, கோல்டு வாலெட்டாக இருந்தாலும் சரி, கஸ்டோடியல் வாலெட்டாக இருந்தாலும் சரி, நான் கஸ்டோடியல் வாலெட்டாக இருந்தாலும் சரி, எல்லா வாலெட்டுக்குமே 2 கீ இருக்கும். முதலாவது பிரைவேட் கீ, ரெண்டாவது பப்ளிக் கீ. பப்ளிக் கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வாலெட்டை பப்ளிக் அட்ரஸ், அந்த அட்ரஸை வச்சு தான் இன்னொரு ஆள் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை அனுப்புவார். இந்த பப்ளிக் கீயை நீங்கள் ஆக்களுக்கு, இது பப்ளிக் இந்த பேரில் இருக்கிறதால நீங்கள் மற்ற ஆக்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் பணம் கிரிப்டோன்னு அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் அந்த பப்ளிக் கீயை தான் அவருக்கு கொடுப்பீங்க. அவர் அந்த பப்ளிக் கீயை வச்சு அவர் வாலெட்லேருந்து உங்களுக்கு கிரிப்டோவை சென்ட் பண்ணுவார். நீங்கள் கொடுத்த பப்ளிக் கீக்கு அவர் சரியாக ஃபண்ட் அனுப்பணும்னா உங்களோட வாலெட்டுக்கு அந்த ஃபண்டு வந்து சேரும். ரெண்டாவது விஷயம் ப்ரைவேட் கீ. இந்த ப்ரைவேட் கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோடையுமே ஷேர் பண்ணக்கூடாது. பேரில் இருக்கிற மாதிரி அது ப்ரைவேட்டாக தான் இருக்கணும், உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். உங்களோட ப்ரைவேட் கீ இன்னொரு ஆள்கிட்ட போகுதுன்னு சொன்னால் அவருக்கு உங்களோட வாலெட்டில் ஆக்சஸ் கிடைச்சிடும், அவர் உங்களோட ஃபண்டை களவெடுக்கிறது சான்ஸ் இருக்குது. ப்ரைவேட் கீ என்னத்துக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட வாலெட்டுக்கு உள்ளேருந்து நீங்கள் பணத்தை வெளியால் அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ரைவேட் கீயில் சைன் பண்ணினா தான் வெளியால் அனுப்பப்படும். ஸோ அந்த ப்ரைவேட் கீங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும், நீங்கள் யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ப்ரைவேட் கீயை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் நாளைக்கு உங்களோட வாலெட்டை உங்களோட ஃபோனில் வச்சுருக்கீங்க, அது என்ன வாலெட்டாக இருந்தாலும் சரி, நாளைக்கு அந்த வாலெட் தவறுதலில் டிலீட் ஆகிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் லைக் உங்களோட ஃபோன் மிஸ் ஆகிட்டு எப்படின்னா உங்களோட வாலெட் தொலைஞ்சாலும் உங்கள்கிட்ட ப்ரைவேட் கீ இருக்குன்னு சொன்னால் அந்த ப்ரைவேட் கீ ஒரு ரீகவரி மாதிரி உங்களோட ப்ரைவேட் கீயை வச்சு நீங்கள் உங்களோட வாலெட்டை இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். என்ன ஆனம்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி வாலெட் எல்லாம் உங்களோட ஃபோன் டிவைஸ்லையோ இல்லாட்டி நீங்கள் வச்சிருக்கிற லேப்டாப்லையோ இருக்கிறதுல பிளாக் செயினில் இருக்கிறது. நீங்கள் உங்களோட ஃபோனில் பார்க்குற அந்த வாலெட் ஆப்புகள், மற்றது உங்களோட லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் பார்க்குற வாலெட் ஆப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் அண்ட் யூஐ, ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். உண்மையாக வாலெட் எங்கே இருக்கும்னு சொன்னால் பிளாக் செயினில் இருக்கும். அந்த பிளாக் செயினில் இருக்கிற வாலெட்டை நீங்கள் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ரைவேட் கீ தேவை. நார்மலாக இந்த ப்ரைவேட் கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுத்து நம்பர்னு சொல்லி பெரிய லாங்காக கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 20-30 கிட்டத்தட்ட 40-50 நினைக்கிறேன் நிறைய எழுத்துக்களால் மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இப்படி மிக்ஸ் ஆகிக்கிறதால அநேகமான ஆட்களுக்கு அதை ஞாபகமாக வச்சிருக்கிறதுக்கு, எங்கே நான் அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி போட்டு வாலெட்டுகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க, சீட் ஃப்ரேஸ்கள் உருவாக்குற மாதிரி. ஸோ நீங்கள் வாலெட் ஒன்று நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணக்குள்ள உங்களோட ப்ரைவேட் கீயை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த வாலெட்டுகள் இப்படி 12 எழுத்து அப்படி இல்லாட்டி 24 எழுத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தருவாங்க. அந்த எழுத்து நம்பர் எல்லாத்தையும் போட்டு அந்த மெஸ்ஸான அந்த ப்ரைவேட் கீயை ஞாபகம் வச்சுக்கிறது பதிலாக அதே ப்ரைவேட் கீயை மாற்றி 12 இப்படி எழுத்து அப்படி 24 எழுத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி தருவாங்க. இந்த எழுத்தெல்லாம் நான் பாவிக்கிற நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற எழுத்துக்கள். அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் நோட் பண்ணக்குள்ளேயும் ஈஸியாக நோட் பண்ணி எழுதி வைக்கலாம். ஸோ இந்த சீட் ஃப்ரேஸுங்கிறது உங்களோட ப்ரைவேட் கீ மாதிரி, அதாவது உங்களோட பாஸ்வேர்ட் மாதிரி. இப்போ நீங்கள் வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள இந்த சீட் ஃப்ரேஸ் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த சீட் ஃப்ரேஸை முதலாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நோட்ஸு அல்ல டிஜிட்டலாக எந்த விதமான சேவும் பண்ணக்கூடாது. நார்மலாக வாலெட்ஸ்கள் ஒரே ஒரு தரம் மட்டும்தான் இந்த சீட் ஃப்ரேஸை காட்டுவாங்க. சில வாலெட்ஸ்கள் மல்டிபிள் டைம் நீங்கள் பார்க்கலாம். சீட் ஃப்ரேஸை நீங்கள் பார்த்த உடனே முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபிசிக்கலாக நீங்கள் அதை நோட் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டி நீங்கள் ஞாபகம் வைக்கணும். உங்களை ஞாபகம் வச்சுக்கலன்னு சொன்னால் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் ஒரு பெட்டராக நீங்கள் ஒரு இடத்த
பேப்பரில் நாணயமாக எழுத சொல்லுவாங்க. பேப்பரில் எழுத அவ்வளோ புதுசு அழிஞ்சாலும் இல்லை. ஏன்னா பேப்பர் கொஞ்சம் காலத்தில் ஒரு 5-10 வருஷத்தில் அப்படியே அழிஞ்சிடும். அது பிறகு உங்களோட வாலெட் மிஸ் ஆகிடும். இந்த எழுத்து மிஸ் ஆகினீங்கன்னா அதுக்கு உள்ளுக்கு நீங்கள் எத்தனை $1 மில்லியன் ஃபண்ட் இருந்தாலும் அது லொஸ்ட் ஆயிடும். ஆல்ரெடி நிறைய இப்போ பிட்காயின் வந்து 16 வருடமாகுது. நிறைய பேர் வாலெட்டுகள் இப்படி மிஸ் ஆகி பிளாக் செயினில் காணத்து போன பிட்காயினே எத்தனையோ பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் பேப்பரில் எழுதாமல் இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்டாக சீட் ஃப்ரேஸில் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. அந்த மெட்டல் பிளேட்ஸில் அச்சிடலாம். நீங்கள் இதில் இருக்கிற அந்த எழுத்துக்குரிய அந்த அச்சு இருக்கு. அந்த அச்சை வச்சு அச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது ஃபயர்லேயோ தண்ணிலேயோ என்ன விதமான டிசாஸ்டரில் கூட அது அழியாமல் அப்படி பத்திரமா இருக்கிற மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களால் எவ்வளோக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடலுமோ அவ்வளோக்கு இந்த எழுத்துக்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் 3 துண்டாக உடைக்கலாம், இல்லாட்டி 2 துண்டாக உடைச்சி ஒரு இடத்த அரைவாசி சீட் ஃப்ரேஸையும் இன்னொரு நம்பிக்கையான இடத்த ஒரு அரைவாசி சீட் ஃப்ரேஸையும் வைக்கலாம். நாளைக்கு யாருன்னா உங்களோட சீட் ஃப்ரேஸை களவாடினாலும் அவங்கள்ட்ட ஒரு பாதி தான் கிடைக்கிறதால மற்ற பாதியும் இல்லாமல் அவங்களால உங்களோட வாலெட் எக்ஸஸ் பண்ண எல்லாம் இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் மற்ற பாதி எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியும். இதை தான் சொல்ல மல்டி சிக் வாலெட்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லை மொத்தமாக நீங்கள் ஒரு இடத்த வைக்கணும்னு சொன்னாலும் நீங்கள் தாழ்ந்து வச்சுக்கலாம். எல்லாமே உங்களோட சௌகரியத்தை பொறுத்தது. அநேகமானாக்கள் இந்த சீட் ஃப்ரேஸை அவ்வளவு சீரியஸாக எடுக்கிறதில்ல. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் கிரிப்டோவை நீங்கள் ஒரு $100-200 தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஓகே, $100-200 தான் நீங்கள் டீல் பண்ணுறீங்க. நீங்கள் லீட் பண்ணி கொஞ்சம் கிரிப்டோ கன்சி வாங்கிட்டீங்க, அப்புறம் விட்டு போட்டு போயிட்டீங்கன்னு வைங்க. அந்த வாலெட்டை இதை பார்க்கல, ஏன்னா சீட் ப்ரைஸை ப்ராப்பராக நீங்கள் சேவ் பண்ணி வைக்கல. நீங்கள் ஒரு கொயின் ஒன்று வாங்கிறீங்க, ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு அந்த கம்பெனி அந்த கொயின் நல்ல சக்ஸஸ் ஆகி அது 100 மடங்கு 1000 மடங்குன்னு சொல்லி அந்த கிரிப்டோ தச்சியில் போய்த்துன்னு சொன்னால் நீங்கள் $100-200 வாங்கி வச்ச கிரிப்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் $100,000-200,000 மில்லியன் கூட போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி தான் நிறைய பேருக்கு நடந்திருக்குது. ஸோ அப்படி உங்களோட கிரிப்டோ நல்லா பம்ப் ஆகலாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கிரிப்டோவை எக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட வாலெட்டை சீட் ப்ரைஸை தேடக்குள்ள நீங்கள் இதை ப்ராப்பராக சேவ் பண்ணி வைக்கலன்னு சொன்னால் அந்த வாலெட் உங்கள்கிட்ட இருந்தும், அதாவது அந்த வாலெட் உங்கள்கிட்ட இருந்தும் எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஏண்டா உங்களோட ப்ரைவேட் கீயை நீங்கள், அதாவது இந்த சீட் ப்ரைஸை மிஸ் பண்ணிக்கணுன்னா உங்களால் அந்த ஃபண்டை எக்ஸஸ் பண்ணவே முடியாது. அது பிளாக் செயினில் காணாமல் போன பெர்மனன்ட் கிரிப்டோக்குள்ளே ஒரு கிரிப்டோவாக அது மாறிடும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். அப்படின்னா நான் பைனான்ஸில் அக்கௌண்ட் தரக்குள்ளே இல்லாட்டி ஏதாவது வேறு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் தரக்குள்ளே இப்படியான எழுத்துக்கள் நான் தரலையே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லாட்டி இமெயில் பாஸ்வேர்ட் தானே இருக்கி, அப்போ ஏன் அவங்க தரலன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொண்டு வரலாம். எஸ், கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் கிரிப்டோ வைக்கக்குள்ளே இல்லாட்டி அதில் அக்கௌண்ட் திறக்கக்குள்ளே உங்களுக்கு இந்த சீட் ப்ரைஸ் தரமாட்டாங்க. ஏன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் கிரிப்டோ ஹோல்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் உங்களோட வாலெட்டில் ஹோல்ட் பண்ணுறல, நீங்கள் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் அவங்கள்ட்ட கொடுத்து உங்களோட கிரிப்டோவை ப்ரொடெக்ட் பண்ண வைக்கிங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ண வைக்கிறதால அவங்களோட வாலெட்டில் வச்சுருப்பாங்க. அவங்களோட இந்த வாலெட்டோட பாஸ்வேர்டு அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு பைனான்ஸில் நீங்கள் கிரிப்டோ வச்சுட்டீங்கன்னா பைனான்ஸோட வாலெட் பைனான்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த எழுத்தெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று தந்திருப்பாங்க. நாளைக்கு அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நினச்சா உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே களவெடுத்துட்டு போகலாம், இல்லாட்டி உங்களோட ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணலாம், இல்லாட்டி அந்த எக்ஸ்சேஞ்ச் ஹேக் நடக்கலாம். நேற்று நடந்துக்கு நான் அந்த வீடியோ ஷேர் டேட்லுக்கு முதல் நாள் பைபிட் ஹேக் ஆயினிக்கு $1.4 பில்லியன் கஸ்டமர்ஸ் ஃபண்ட் ஹேக் ஆயினிக்கு. ஃபார்ச்சுனேட்லி அவங்க எல்லாத்தையுமே ரீகவர் பண்ணல, ரீஇம்பர்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இருந்தாலும் நாளைக்கு பைபிட்டுங்கிறதால ரீஇம்பர்ஸ் பண்ணாங்க. வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்குள்ள அது கொஷின் மார்க் தான். போன பிஎம்ஆக்கில் FTXயில் கலாப்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த கஸ்டமர்ஸ் ஃபண்ட் 400 மில்லியனுக்கு மேலே யாருக்குமே இன்னும் கொடுப்பாடலை. இப்போ தான் கொடுக்குறதுக்கு ஏதோ காய்ச்சிட்டிருக்காங்க, இன்னும் கொடுப்பாடலை. அதே மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சில் நிறைய காலமாக ஹேக் ஆகிருக்குது. 190 எக்ஸ்சேஞ்சு ஹேக்குகள் ரிகவர் ஆகுறல. அப்படி ஆகுறதுனாலும் 5-10 வருஷத்துக்கிட்ட டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வச்சிருக்கிற ஃபண்டெல்லாம் நீங்கள் உண்மையாக ஃபண்டை ஹோல்ட் பண்ணலை, நீங்கள் இன்னொருவன்ட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ நாளைக்கு என்ன பண்ணாலும் அந்த ஃபண்டுக்கு நடக்கலாம். நீங்கள் செல்ஃப் கஸ்டடின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் வாலெட்டை க்ரியேட் பண்ணி இந்த எழுத்தை நீங்கள் ஓன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் தான் உங்களோட கிரிப்டோ உங்களோட ஓன் கஸ்டடியில் இருக்குன்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் உங்களோட இந்த கிரிப்டோ வாலெட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு கைன் 100x லைக் 200x போய் நீங்கள் மில்லியனர் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நீங்கள் எத்தனை பேர் உங்களோட ஓன் நான் கஸ்டோடியல் வாலெட்டில் கிரிப்டோவை ஹோல்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் இது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நம்பி அதில் ஃபண்டில் வச்சுருங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ப்ளஸ் இந்த கிரிப்டோ பிட்காயின் பற்றி எதுவுமே தெரியாட்டி பிட்காயின் ஹார்வெஸ்ட் இதில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிங்கன்னு எப்படி பை பண்ணுற, எப்படி மல்டிப்ளை பண்ணுற, எப்படி நான் கஸ்டோடியல் வேலை சேவ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே டீச் பண்ணிங்க. எல்லாமே 100% ஃப்ரீ. ஐடியா டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். பை.